குமார் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காரு. அப்படியே அரசி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே கிட்ட வராங்க, வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே குமார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சொல்லு அரசி சொல்லு, ஏதோ உன் மனசில் இருக்குது, அதை அப்படியே என்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு குமார் கேட்குறாரு. கேட்டோடனே அரசி சொல்கிறாங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லாரோட சம்மதத்தோடு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அரசி, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. இந்த ஒரு வார்த்தைக்காக நான் எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? நான் உன்னையே நினச்சிட்ருக்கேன் தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன், விருந்துக்கு சாப்பிட்டேன், அப்போ எல்லாமே உன்னையே நினச்சிட்டு இருந்தேன். நான் உன்னையே பார்த்துட்டு இருந்தேன், எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நான் பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? என் மனசு முழுக்க நீ தான் அரசி இருக்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்கே பாரு, உன்னை எனக்கு எப்போவுமே ரொம்ப தான் பிடிக்கும், ஆனால் இப்போ என்னன்னு தெரில, உன்னை அதிகமாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா அரசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாரு குமார். அப்படியே எழுந்து கத்துறாரு, அரசி அரசி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து பாட்டி வராங்க, வந்து அப்படியே பார்க்குறாங்க. அப்போ பார்த்த உடனே அப்படியே குமார் எழுந்துக்கிறாரு. ஐயோ, இதெல்லாம் கனவா, அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அதுக்குள்ளே அப்போ கத்துறாங்க. கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க, வந்து கேட்குறாங்க, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? கனவு கண்டுட்ருக்கியா? அரசி அரசின்னு கத்துற, நீ கத்துறது அங்கே வீட்டு வரைக்கும் கேட்குது, இப்படி தான் கத்திகிட்ருப்பியா? உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அரசிக்கிட்ட போகக்கூடாது, அரசியை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் படித்து சொன்னேன்ல, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அப்பத்தா, என்னை எதுக்கு திட்டிகிட்ருக்கீங்க? எனக்கு கனவு வந்தது, நான் கத்தினேன், சும்மா என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க, நான் என்ன அரசிக்கிட்ட போய் தொல்லையா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருடா, கனவுல கூட அரசி வரவே கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோ சரியா? அரசி தங்கமான பொண்ணு, அரசிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க வச்சுருவாங்க, உனக்கு அரசி கிடையவே கிடையாது அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா, அதெல்லாம் எனக்கும் தெரியும், நான் போகிறேன் அப்படின்னு குமார் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. இவன் வேறு ஏன் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கானோ தெரியல, அரசி அரசின்னு பைத்தியக்கார மாதிரி தூக்கத்தில் கத்திகிட்ருக்கான். இவன் திருந்தவே மாட்டான். இனிமேல் அரசிக்கிட்ட போனால் கண்டிப்பாக அவன் செருப்பாலேயே அடிப்பா, அந்த அளவுக்கு இவன் கோவப்படுத்தி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்பத்தா ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து குமார் போகிறாரு. அப்பத்தா, அரசிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரன் உள்ளே வந்தான்ல, அப்போ அரசி நான் நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை எப்படி பார்த்தா தெரியுமா? என் மனசு முழுக்க அரசி தான் இருக்கா.